நம்ம பார்க்க போகிறது பெர்ஃபார்மன்ஸஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் யூனிட் 4. ஸோ இது செக்ஷன் 37லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆப்ளிகேஷன் ஆஃப் த பார்ட்டிஸ் டு எ கான்ட்ராக்ட். ஒரு கான்ட்ராக்டில் இருக்கிற பார்ட்டிஸோட ஆப்ளிகேஷன்ஸ் என்னென்னங்கிறது தான். ஸோ the parties to a contract must either perform or offer to perform their respective promises unless such performance is dispensed or excused under law. law வந்து ஒரு கான்ட்ராக்டை ஸ்டாப் பண்ணியோ இல்லை எக்ஸ்கியூஸ் பண்ணியோ வைக்காமல் இருந்துச்சு அப்படின்னா தென் அந்த வேலிட் கான்ட்ராக்டோட பார்ட்டிஸோட 2 ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணிடணும், எய்தர் பெர்ஃபார்ம் ஆர் ஆஃபர் டு பெர்ஃபார்ம். ஃபஸ்ட்டு இந்த பெர்ஃபார்ம் அந்த இதோட பேர் என்னன்னு கேட்டால் தட் இஸ் கால்ட் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஏ வந்து பிக்கு 5000 பே பண்ணுறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு 1 மந்த் கழிச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த 1 மந்த் கழிச்சு கரெக்டாக போய் வந்துட்டு 5000 அந்த டேட்டில் கொடுத்துட்டாரு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ். சொன்ன டேட்டில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ பெர்ஃபார்மன்ஸ். இட்ஸ் கம்ப்ளீட்டட் ஆன் த டியூ டேட். ஸோ இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸஸை வந்து ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ஆப்ளிகேஷனான ஆஃபர் டு பெர்ஃபார்ம், அதோட இன்னொரு நேம் தான் வந்து அட்டெம்ப்டட் பெர்ஃபார்மன்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டால் ஏ வந்து பிக்கு சில குட்ஸை டெலிவரி பண்ணுறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. பட் பி அந்த டேட்டில் டெலிவரி பண்ண குட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ ப்ராமிஸார் வந்து தன்னோட பெர்ஃபார்மன்ஸஸை ஓரளவுக்கு முடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு கரெக்டாக. ஸோ பெர்ஃபார்மன்ஸஸை முடிக்கிறதுக்கு ஒரு அட்டெம்ப்ட் எடுத்திருக்காரு. திஸ் இஸ் கால்ட் அஸ் அ அட்டெம்ப்டட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த 2 ஆப்ளிகேஷன்ஸ் தான் வந்துட்டு பார்ட்டிஸ் டு எ கான்ட்ராக்ட்டுக்கு இருக்கிறது. சம்டைம்ஸ் promises bind the representative of the promisor in case of death of such promisor before performance unless contrary intention appears from the contract. First இந்த contrary intentionனா சில கான்ட்ராக்ட்ஸ் இந்த பர்சன் தான் செய்யணும், ப்ராமிஸார் மட்டும்தான் செய்யணும்னு ஒரு இன்டென்ஷனோட ஒரு நோக்கத்தோடு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கான்ட்ராக்ட்ஸை அவர் மட்டும்தான் செய்ய முடியும். ஸோ அவர் ஒருவேளை இறந்துட்டார், அதுக்கு முன்னாடி ஏதாவது பேட் சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் அதோட எண்ட் ஆயிரும். அப்படி இல்லை, கான்ட்ரரி இன்டென்ஷன் எதுவும் கிடையாது அப்படின்னா ப்ராமிஸர் டைட் பிஃபோர் த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா அந்த கான்ட்ராக்டை வந்து யாரை பைண்ட் பண்ணுமா, லீகல் ரெப்ரசன்டேட்டிவை பைண்ட் பண்ணுங்கிறது தான் செகண்ட் பாயிண்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஆப்ளிகேஷன் ஆஃப் த பார்ட்டிஸ் பார்த்தோம். செகண்ட் வந்துட்டு ஒருவேளை ப்ராமிஸருக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா லீகல் ரெப்ரசன்டேட்டிவை பைண்ட் பண்ணும் அன்லெஸ் அ கான்ட்ரரி இன்டென்ஷன் அப்பியர்ஸ் ஃப்ரம் த கான்ட்ராக்ட். ஸோ செகண்ட் செக்ஷன் 38 நம்ம ஆஃபர் டு பெர்ஃபார்மன்ஸ், தட் மீன்ஸ் அட்டெம்ப்டட் பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தோம். ப்ராமிஸார் செய்ய முன் வராரு, ஆனால் ப்ராமிஸி வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரிக்கு என்ன எஃபெக்ட்ஸ், என்ன லீகல் டேர்ம்ஸ் பேசும் அப்படிங்கிறதுக்கு தான் செக்ஷன் 38 இருக்குது. வேறு promisor has made an offer of performance to the promisee and the offer not accepted, then the promisor is not responsible for the non-performance. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ப்ராமிஸி ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ப்ராமிஸாருக்கு 2 ரைட் வரும். ஃபஸ்ட்டு ரைட் என்னது, ஹீ இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த நான் பெர்ஃபார்மன்ஸ். ரெண்டாவது ரைட் வந்துட்டு ஹீ இஸ் நாட் லாஸ் ஹிஸ் ரைட்ஸ். தட் மீன்ஸ் இப்போ டெலிவரி ஆஃப் த குட்ஸ் கொடுக்க போகிறார் அப்படின்னா அதை வாங்க மறுக்கிற பிகிட்டேருந்து நம்ம அந்த குட்ஸுக்கு தேவையான காசு வாங்கிக்கலாம், அந்த குட்ஸோட மதிப்புண்டான பணத்தை நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அவர் அந்த ரெஃப்யூசலுக்கு வந்து எந்த விதமான லாஸும் வந்து சந்திக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து இந்த 2 ரைட்டும் அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவருக்கு அதுக்கு சில கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து அன்கண்டிஷ்னலாக இருக்கணும். டெலிவரி ஆஃப் த குட்ஸ்னால் அது மட்டும்தான் இருக்கும், அது கூட வந்துட்டு சேர்ந்து எந்த விதமான கண்டிஷனும் இருக்கக்கூடாது. ரெண்டாவது வந்துட்டு ப்ராப்பர் டைம் அண்ட் பிளேஸில் நடக்கணும். டெலிவரி ஆஃப் த குட்ஸை வந்து நைட்டு 12 மணிக்கு நம்ம போய் கொடுக்க முடியாதுல்ல. ஸோ வந்து promisee must have a reasonable opportunity to certain that the promisor willing and able to do the whole act. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, ப்ராப்பர் டைம் அண்ட் பிளேஸில் இருக்கணும், யூஷுவல் ஹவுஸ் ஆஃப் த பிஸ்னஸில் இருக்கணும் அப்படிங்கிறது. செகண்ட் வந்துட்டு அந்த ப்ராமிஸர் வில்லிங் அண்ட் ஏபிள் டு பெர்ஃபார்மாக இருக்காருங்கிறத வந்து ப்ராமிஸி செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 kgs சுகர் வந்துட்டு டெலிவரி பண்ணுறதா வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 50 kgsோடு போய் நிற்கக்கூடாது. ஸோ வந்து ப்ராமிஸர் வந்துட்டு 100 kgsயும் கொண்டு வந்திருக்காரா, எல்லாம் சரியான குவாலிட்டியில் இருக்கா, சேம் குட் தான் கொண்டு வந்திருக்காரா, இது எல்லாத்தையும் ப்ராமிஸி செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அதை எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு, கரெக்டான டைமில் இருக்குது,
கான்ட்ராக்டாக அன்கண்டிஷ்னலாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறமும் ப்ராமிஸி ரெஃப்யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம பார்த்த 2 ரைட் வந்து ப்ராமிஸார் கிட்ட போகும். ஃபஸ்ட்டு ரைட் வந்துட்டு ப்ராமிஸார் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த நான் பெர்ஃபார்மன்ஸ். செகண்ட் ரைட் வந்துட்டு அந்த கான்ட்ராக்டில் அவர் எந்த விதமான ரைட்ஸையும் லாஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அவருக்கு தேவையான பணத்தை கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது வந்துட்டு எஃபெக்ட் ஆஃப் ரெஃப்யூசல் செக்ஷன் 39. இந்த இடத்துல யார் ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராமிஸார் ரெஃப்யூஸ் பண்ண போகிறாரு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அடுத்த பார்ட்டியான ப்ராமிஸுக்கு என்னென்ன ரைட்ஸ் போகுதுங்கிறது தான் இந்த செக்ஷனில் பார்க்கும். when a party to a contract refuse to perform the or disabled himself from performing his promise entirely, promisee may put an end to the contract unless he has signified by words or conduct his acquiescence in the continuance. ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே ப்ராமிஸாக ரெஃப்யூஸ் பண்ண போகிறாரு. எப்படி அப்படின்னா ஃபுல்லாகவே வந்துட்டு ரெஃப்யூஸ் பண்ணிடுறது, இல்லை டிசேபிள்ட் ஹிம்செல்ஃப், தட் மீன்ஸ் குட்ஸை எக்ஸுக்கு டெலிவரி பிக்கு டெலிவரி பண்ணணுங்கிறது தான் கான்ட்ராக்டு. ஆனால் குட்ஸை எல்லாத்தையுமே தூக்கிட்டு எக்ஸுங்கிற இன்னொரு பர்சனுக்கு டெலிவரி பண்ணிட்டாரு பிக்கு கொடுக்காம. ஸோ இந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு, கான்ட்ராக்டோட சப்ஜெக்ட் மேட்டரையே தூக்கி இன்னொருத்தட்டு கொடுத்துட்டனால அந்த கான்ட்ராக்டோட வேலிடிட்டியே போயிடும். ஸோ டிசேபிள்ட் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் பெர்ஃபார்மிங், அவரால் இனி நினச்சாலும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுல்ல. ஸோ இந்த மாதிரி கூட அவர் தன்னோட ரெஃப்யூஸலை காட்டலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணார் அப்படின்னா ப்ராமிஸ் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு புட் அன் எண்ட் டு த கான்ட்ராக்டை ஒரேடியாக மூடிடலாம். எப்படி அப்படின்னா அன்லெஸ் ஹி ஹாஸ் சிக்னிஃபைடு, ஒருவேளை அவருக்கு அந்த இது செய்ய விருப்பம் இல்லைன்னா அவர் என்னமா பண்ணணும், சிக்னிஃபைட் ஹிஸ் வேர்ட்ஸ் மூலியமாவோ இல்லை கண்டக்ட் மூலியமாவோ அந்த கான்ட்ராக்டை நான் இன்னும் கண்டினியூ பண்ணணுங்கிறத வந்துட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற தன்னோட இன்ட்ரெஸ்ட்டை தெரியப்படுத்தணும். ஓகே, ஒருவேளை அவர் புட் அன் எண்ட் டு த கான்ட்ராக்டாக இருக்கலாம், இல்லை அவருக்கு வந்து கண்டினியூ பண்ணுறங்கிற இன்ட்ரெஸ்ட்டு தெரியப்படுத்தலாம். இந்த 2 சுச்சுவேஷனில் எதுனாலும் அவர் பண்ணலாம். பட் இந்த ரெண்டுலேயுமே அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டேமேஜஸ் அவர் கிளைம் பண்ணிக்கலாம் இந்த 2 சுச்சுவேஷன்ஸ்லேயுமே. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பி வந்துட்டு ஏங்கிற ஒரு பர்சன்கிட்ட வந்துட்டு உங்களோட ஒரு ஃபங்க்ஷனில் வந்துட்டு நான் பாடுறேன் அப்படின்னு வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு. இப்போ அந்த டேட், அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற டேட்டில் வந்துட்டு பி ஆப்சென்ட் ஆகிடுறாரு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு கண்டிஷனான எண்ட் பண்ணிடுறாரு. ஸோ எண்ட் பண்ணாலும் இவருக்கு என்ன கிடைக்கும், டேமேஜஸ் கிளைம் பண்ணி கேட்டுக்கலாம். அந்த கொடுத்த அமௌண்ட் ஏதாவது கொடுத்துருந்தாருன்னா திருப்பி வாங்கிக்கலாம். ரெண்டாவது பி ப்ராமிசஸ் டு சிங் 7 days in an A ஸ்டேஜ். ஏவோட கான்சர்ட்டில் 7 நாள் நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கார். 6வது நாள் மட்டும் அவர் ஆப்சென்ட் ஆகிறார், 6th day மட்டும் ஆப்சென்ட் ஆகிறார். ஸோ 7th day திரும்ப வரும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரை பாடுறதுக்கு அலோவ் பண்ணுறாரு 7வது நாள். ஸோ இந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட கண்டக்ட் மூலியமாகவே தெரியப்படுத்துகிறாரு தன்னோட இன்ட்ரெஸ்ட்டை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் என்ன பண்ணலாம், வந்து டேமேஜஸ் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, செக்ஷன் 39 வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ப்ராமிசி சைடு. ஓகே, அடுத்தது பை ஹூம் எ கான்ட்ராக்ட் மே பி பெர்ஃபார்ம்டு. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததில் வந்துட்டு யார் இந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆக்சுவலாக இதை தான் நம்ம பார்த்துருக்கணும். நம்ம கரெக்டாக செக்ஷன் வைஸ் வரதுனால இது 40ல் வந்திருக்கு. ஓகே, செக்ஷன் 40ல் என்ன சொல்லியிருக்கு, ப்ராமிஸார் ஹிம்செல்ஃப் பெர்ஃபார்ம் பண்ணுற கான்ட்ராக்டாக இருக்குது அப்படின்னா எக்ஸாம்பிள் பர்சனல் ஸ்கில்லாக இருக்கும், பர்சனல் கான்ஃபிடென்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜ் கான்ட்ராக்ட்ஸ்னால் அவங்க மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் மூலிமா அந்த கான்ட்ராக்ட்ஸ் இதாக இருக்கும். அதிலலாம் நம்மளால் சப்ஸ்டிடியூட் பண்ண முடியாது, கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனாக ப்ராமிஸார் மட்டும்தான் அந்த கான்ட்ராக்டை செய்ய முடியும், ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட், இல்லை அப்படிலாம் இல்லை, கான்ட்ராக்ட் இன்டென்ஷன்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னா ப்ராமிஸாரும் பண்ணலாம், இல்லை ஏஜென்ட்டும் பண்ணலாம், இல்லை லீகல் ரெப்ரசன்டேட்டிவும் பண்ணலாம் இன் கேஸ் ஆஃப் டெத் அப்படின்னா. ஓகே, செக்ஷன் 41ல் என்ன சொல்லியிருக்கு, எஃபெக்ட் ஆஃப் அக்செப்டிங் ஃப்ரம் த தேர்ட் பார்ட்டி. ஒரு தேர்ட் பார்ட்டிக்கிட்டேருந்து வர அமௌண்ட்டையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸையோ ப்ராமிசி அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன எஃபெக்ட், அதான் செக்ஷன் 41. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1 lakh வந்து பி கிட்டேருந்து வாங்கியிருக்காரு, அதை நான் திருப்பி பே பண்ணிடுறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ ஏவோட ஃப்ரெண்டான எக்ஸ் வந்து அந்த அமௌண்ட்டில் ஒரு 60,000 மட்டும் பே பண்ணுறாரு பி கிட்ட. இப்போ பி தானே ப்ராமிசி, அவர் அதை அக்செப்ட் பண்ணிட்டார் அப்படின்னா செக்ஷன் 41ல் இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் அவருக்கும் எஃபெக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு இவர் அந்த 60,000 அக்செப்ட் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ராமிசி காண்ட் என்ஃபோர்ஸ் ராட்டிஃபைட் தட் இஸ் டிஸ்சார்ஜிங் த ப்ராமிஸார்.
தட் மீன்ஸ் இவர் அந்த 60,000 அக்செப்ட் பண்ணுறாரோ அப்படின்னா ப்ராமிஸாராக நீங்கள் இந்த வேலை இனி பண்ண தேவையில்லைங்கிறது அவங்களோட லயபிலிட்டியிலேருந்து அவரை டிஸ்சார்ஜ் பண்ணுறதா அர்த்தம். ரெண்டாவது, ஹீ காண்ட் என்ஃபோர்ஸ் இட் ஆர் ராட்டிஃபைட் இட். திரும்ப அதை புதுப்பிச்சு நீங்கள் ஏட்ட போய் வந்துட்டு 1 lakh கொடுங்கலாம் கேட்க முடியாது. நம்ம எவ்வளோ தான் கிளைம் பண்ண முடியும்? 40,000 ஒன்லி தான் நம்மளால் கிளைம் பண்ண முடியும். ஏன்னா ஏற்கனவே 60,000 வந்துட்டு அவர் ஃப்ரெண்டு கொடுத்தாரு, அதை இவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஏவை தான் அவரோட லைபிலிட்டியிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதா அர்த்தம். ரெண்டாவது, நம்ம அதை வந்து ராட்டிஃபை பண்ண முடியாது, புதுப்பிக்க முடியாது. நம்ம ஒன்லி 40,000 மட்டும்தான் வந்துட்டு ஏ கிட்ட கிளைம் பண்ண முடியும். தட் இஸ் செக்ஷன் 41. அடுத்தது செக்ஷன் 42, ஜாயின்ட் ப்ராமிஸாஸ். ஒன்றுமே இல்லை, இப்போ ஏங்கிற ஒரு பர்சன் பி கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 2 or more பர்சன்ஸ் இருப்பாங்க ப்ராமிஸ் பண்ணுறவங்க. எக்ஸாம்பிள் ஏபிசிங்கிறவங்க வந்துட்டு 1 lakh யாருக்கு பே பண்ணுறதா வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க? எக்ஸுக்கு. ஸோ இந்த இடத்துல 2 or more பர்சன்ஸ் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறனால திஸ் இஸ் கால்ட் அஸ் அ ஜாயின்ட் ப்ராமிஸாஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி இடத்துல ஒரு வேலை ப்ராமிஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே, பெர்ஃபார்மன்ஸ் நடந்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா இவங்களோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி அவங்க கூட சேர்ந்து அந்த ப்ராமிஸை பண்ணி முடிக்கணும். எல்லாருமே ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆல் ஆஃப் தெம், எல்லாரோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவும் வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணி அந்த ப்ராமிஸை ஃபுல்ஃபில்லாக பண்ணி முடிச்சிடணும். ஓகே, அடுத்தது சக்சஷன் அண்ட் அசைன்மெண்ட். ஃபஸ்ட்டு சக்சஷன்னா என்னென்னு பார்ப்போம். ஒரு ப்ராசஸ் ஆஃப் த லா மூலிமா நடக்கிறது தான். ஒரு பர்சன்ஸ் கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு லா மூலிமா ஒரு இது சக்சீட் ஆகி வருது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ சக்சஷன். இந்த மாதிரி இடத்துல போத் போர்டனும் போகும், பெனிஃபிட்டும் போகும். எக்ஸாம்பிள், ஏ டைஸ், ஸோ த ப்ராப்பர்ட்டி அண்ட் லயபிலிட்டி கோ டு த சன். ஏ வந்து ஒருவேளை இறந்துட்டார் அப்படின்னா அவரோட ப்ராப்பர்ட்டியும் போகும், தட் மீன்ஸ் பெனிஃபிட்டும் போகும். அவரோட லயபிலிட்டி, அவர் யாருக்காவது பே பண்ணணும் அப்படின்னா அதுவுமே யார்கிட்ட தான் போகும்? சன் கிட்ட தான் போகும். ஓகே, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் லயபிலிட்டி போகுது, அவருக்கு ஒரு 60,000 தான் போகுது. ஆனால் அவர் அவங்க அப்பா வாங்கி வச்சுருக்க டெப்டெல்லாம் வந்துட்டு ஒரு 1 lakh கிட்ட வருது. அப்போ அவர் 1 lakh பே பண்ணணுமான்னு கேட்டால் நோ. அதான் லா என்ன சொல்லியிருக்கு? அந்த சன் வந்துட்டு ஒன்லி லிமிட்டட் டு த ஷேர்ஸ். எவ்வளோ தான் லயபிள்? லிமிட்டட் டு த ஷேர்ஸ். அவருக்கு எவ்வளோ வந்து ஷேர்ஸ் இன்ஹெரிட் ஆகி வந்திருக்கோ அவ்வளோக்கு மட்டும்தான் அவர் லயபிள். தட் மீன்ஸ் அவர்கிட்ட 60,000 தானே இருக்குது, அதை வச்சு மட்டும்தான் அவர் அந்த லயபிலிட்டியை பே பண்ண முடியுமே தவிர மிச்சம் இருக்கிற 40,000க்கு அவரை பர்சனலாக லயபிள் ஆக்க முடியாது. தட் இஸ் ஃபுல்லி ஆன் த சக்சஷன். லா மூலிமா வந்து ப்ராசஸ் ஆகும், பேர்டனும் போகும், பெனிஃபிட்டும் போகும். ஆனால் வந்துட்டு லயபிலிட்டியில் எதை வச்சு தான் பே பண்ண முடியும்? எவ்வளோ இன்ஹெரிட் ஆகி வந்திருக்க ப்ராப்பர்ட்டி அளவுக்கு மட்டும்தான் அவர் பே பண்ணணும். அடுத்தது அசைன்மெண்ட்டுங்கிறது ஒன்லி பெனிஃபிட்டை மட்டும் அசைன் பண்ணுற மாதிரி. எக்ஸாம்பிள், எனக்கு இப்போ ஒரு பணம் வர வேண்டியது இருக்குன்னா எனக்கு பதிலாக இந்த பர்சன் கொடுங்கன்னு நான் என்னோடய பெனிஃபிட்டை இன்னொரு பர்சனுக்கு அசைன் பண்ணுறேன். ஸோ ஒன்லி பெனிஃபிட் கேன் பி அசைன்டு. லயபிலிட்டியை நம்மளால் அசைன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ நான் ஒருத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இந்த பர்சன் வந்து கொடுப்பான் அப்படின்னு சொன்னால் கான்ட்ராக்டில் தேவையில்லாமல் ஒரு தேர்ட் பார்ட்டி உள்ளே வர மாதிரி ஆயிரும். ஸோ இந்த தேர்ட் பார்ட்டியை நம்மளோட கிரெடிட்டார் அவர் நம்ப மாட்டாருனாலும் நமக்கு தெரியாது. ஸோ கான்ட்ராக்டில் தேவையில்லாமல் ஒரு தேர்ட் பார்ட்டி வரதுனால லயபிலிட்டியை அசைன் பண்ண முடியாதுங்கிறது தான் இன்னொரு ரூல். இப்போ பெனிஃபிட் கூட சம்டைம்ஸ் ஏதாவது லயபிலிட்டியும் மிங்கிள் ஆகியிருக்கும், அந்த மாதிரி பெனிஃபிட்டையுமே உங்களால் இன்னொருத்தவங்களுக்கு அசைன் பண்ண முடியாது. பியூர்லி பெனிஃபிட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதை மட்டும்தான் உங்களால் அசைன் பண்ண முடியும். அடுத்தது liability of the promisor and the promisee. தட் மீன்ஸ் ஜாயின்ட் ப்ராமிசஸ். இது ஃபுல்லாக தான் செக்ஷன் 42 நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஜாயின்ட் ப்ராமிசஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒருவேளை லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து ஜாயின் பண்ணி அவங்க ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணுங்கிறது நம்ம பார்த்தாச்சு. செக்ஷன் 43, எனி ஒன் ஆஃப் த ஜாயின்ட் ப்ராமிசர் மே பி கம்பல் டு பெர்ஃபார்ம். தட் மீன்ஸ் இப்போ 3 பேர் இருக்காங்க, ஏபிசி இருக்காங்க, 90,000 பே பண்ணும் எக்ஸுக்கு. ஓகே, இப்போ எந்த விதமான எக்ஸ்பிரஸ் அக்ரிமெண்ட்டும் கிடையாது. இப்போ ப்ராமிஸ் என்ன நினைக்கிறாங்க, இவங்க கொடுக்குற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இல்லை 1 or more பர்சன்ஸை கம்பல் பண்ணலாம். எதுக்கு? ஹோல் ப்ராமிஸையுமே பெர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு கம்பல் பண்ணுறதுக்கு அவருக்கு எல்லா விதமான ரைட்டும் இருக்குங்கிறது தான் ஃபஸ்ட்டு செக்ஷன் 43ல் சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்பல் பண்ணுறாரு. இப்போ போய் என்ன பண்ணுறாரு, ஏவை தான் பிடிச்சி கேட்குறான்னு வச்சுக்கலாமே.
இப்போ என்ன பண்ணுறாரு, ஃபுல் அமௌண்ட்டையுமே பே பண்ணிடுறாரு, 90,000 பே பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கு லா என்ன சொல்லுது, இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க ஃபுல் அமௌண்ட்டே பே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா ஈச் ப்ராமிஸார் மே கம்பல் கான்ட்ரிபியூஷன். ஸோ ஒவ்வொரு ப்ராமிஸார்ட்டையுமே போய் திரும்ப இருக்கிற பிட்டையும் சிட்டையும் போய் என்ன பண்ணலாம், உங்களோட கான்ட்ரிபியூஷனை என்கிட்ட கொடுங்க, நான் தான் ஃபுல் அமௌண்ட்டே பே பண்ணியிருக்கேன் அப்படின்னு போய் கேட்கலாம், அவங்கள கம்பல் பண்ணலாங்கிறது தான் செகண்ட் பாயிண்ட்டு. ஸோ இப்படி கம்பல் பண்ணும்போது சி வந்து இன்சால்வெண்ட் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு பார்ட்னர் வந்துட்டு டீஃபால்ட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் லா என்ன சொல்லுது, அந்த லாஸை வந்து ரிமைனிங் பார்ட்னர்ஸ் பியர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சி இன்சால்வெண்ட் ஆகிட்டார்னா அவரோட 30,000 அவரால் கொடுக்க முடியாது, 90,000 மூணாக போட்டோன்னா நமக்கு 30,000 வரும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரிமைனிங் பார்ட்னர்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா 90,000 2வாக போடுவாங்க, 2 பங்காக போட்டால் 45,000 அவங்கள வந்து அந்த இதை பியர் பண்ணிக்க வேண்டிய நிலைமை ஆகும். ஸோ செக்ஷன் 43ங்கிறது ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு பர்சனை வந்து ப்ராமிஸி கம்பல் பண்ணலாம். அந்த மாதிரி யாராவது ஒரு பர்சனே வந்துட்டு ஃபுல்லையும் பே பண்ண வேண்டிய நிலைமை வந்துடுச்சு அப்படின்னா அந்த பர்சன் யார் பே பண்ணாரோ அவர் போய் வந்துட்டு ரிமைனிங் இருக்கிற எல்லா பார்ட்னர்ஸ்டையும் போய் வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷனுக்காண்டி கம்பல் பண்ணலாம். அந்த மாதிரி கம்பல் பண்ணும்போது யாராவது டீஃபால்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த லாஸை ரிமைனிங் இருக்கிற பார்ட்னர்ஸ் தான் பியர் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது செக்ஷன் 44 எஃபெக்ட் ஆஃப் ரிலீஸ் ஆஃப் ஒன் ஜாயிண்ட் ப்ராமிஸர். ஓகே, இந்த இடத்துல ப்ராமிஸி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஃபெக்ட் ஆஃப் ரிலீஸ் ஆஃப் ஒன் ஜாயிண்ட் ப்ராமிஸர். ஸோ இப்போ எக்ஸுங்கிற அந்த பர்சன் இருக்காங்க, 3 ப்ராமிஸார் இருக்காங்க ஏபிசி. எக்ஸ் என்ன பண்ணுறாங்க, நீ 90,000 பே பண்ணல நீங்கள் 3 பேரும், சி மட்டும் எனக்கு பே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு வச்சா செக்ஷன் 44 நமக்கு வரும், contract with a joint promisor if the promisee release one partner does not mean the discharge of other partners from the promise. இப்போ ஒருத்தவங்களை மட்டும் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏவும் பியும் ரிலீஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கணுமா? நோ, ஏவும் பியும் இன்ன வரைக்கும் லயபிள் தான், ஸ்டில் தே ஆர் லயபிள் ஃபார் த எக்ஸோட ப்ராமிஸ்க்கு. இன்னொரு பாயிண்ட் இதில் இருக்குது, என்னது அப்படின்னா ஒரு வேளை இந்த மாதிரி வந்துட்டு சியை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இனி அவர் யாருக்குமே பே பண்ண தேவையில்லைன்னா அர்த்தம் கிடையாது. அவர் என்ன ஒரு இதுக்கு லயபிளாக இருப்பார், எதுக்கு அப்படின்னா அவரோட கான்ட்ரிபியூஷன் டு த ரிமைனிங் பார்ட்னர்ஸ்க்கு. அவர் எக்ஸுக்கு தான் பே பண்ண தேவையில்லை, ப்ராமிஸி தான் அவரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு மட்டும்தான் அவர் பே பண்ண தேவையில்லை. ரிமைனிங் இருக்கிற ஏக்கும் பிக்கும் தன்னோட கான்ட்ரிபியூஷனான 30,000 அவர் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு இன்னும் அவர் லயபிளுங்கிறது தான் செக்ஷன் 44 இருக்கிற 2 பாயிண்ட். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பர்சனை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிற பர்சனே ரிலீஸ் பண்ணிட்டாங்கலாம் அர்த்தம் கிடையாது. ரெண்டாவது வந்துட்டு இந்த மாதிரி ரிலீஸ் ஆன பர்சன் வந்துட்டு ப்ராமிஸிக்கு மட்டும்தான் லயபிளை கிடையாது, தவிர தன்னோட கான்ட்ரிபியூஷனை ரிமைனிங் பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்குறதுக்கு இன்னமும் அவர் லயபிள் தான். அடுத்து செக்ஷன் 45 ரைட் ஆஃப் த ஜாயிண்ட் ப்ராமிசர்ஸ். ஆக்சுவலாக இது ப்ராமிசீஸ். இப்போ வந்துட்டு நம்ம ஃபுல்லாக இந்த சைடே பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து சம்டைம்ஸ் இந்த ப்ராமிசி சைடு கூட 2 or more பர்சன்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுங்கிற ஒரு பர்சன் ஒரு 1 lakh பே பண்ணுறதா யாருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, ஏபிசி இப்படி 3 பர்சனுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா 3 பர்சன் வந்து அந்த ப்ராமிஸை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 3 பேருமே யார், ஜாயிண்ட் ப்ராமிசீஸ். ஸோ இந்த மாதிரி இடத்துல யாராவது ஒருத்தவங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுனாலும் அவங்களோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து ஜாயின் பண்ணி அந்த ப்ராமிஸை கிளைம் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணி முடிக்கணும், அவ்வளோதான். அடுத்தது வந்துட்டு டைம் அண்ட் பிளேஸ் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ், செக்ஷன் 46 to 50. ஸோ இந்த இது பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ்னால் என்னென்னு தெரியணும். சம்டைம்ஸ் நோ அப்ளிகேஷன், எந்த விதமான அப்ளிகேஷனுமே தேவைப்படாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பணம் கொடுக்குற மாதிரியான விஷயத்தில் ஏ வந்து இப்போ ஒரு 5,000 பிக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவரே போய் அதை கொடுத்துட்டா வேலை முடிஞ்சது. இதுக்கு வந்து பிகிட்டேருந்து நம்ம எதாவது தேவைப்படுமா, எதாவது வாங்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது பெர்ஃபார்மன்ஸை பண்ணி முடிக்கிறதுக்கு. பட் சம்டைம்ஸ் அப்ளிகேஷன் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து பியோட காரை ரிப்பேர் பண்ணி தரேன் அப்படின்னு வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு பி தன்னோட காரை கொண்டு வந்து கொடுக்கணும், அப்புறம் தான் நம்மளால் வந்துட்டு அந்த ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இடத்துல அப்ளிகேஷன் தேவைப்படும். தட் மீன்ஸ் ப்ராமிஸிக்கிட்டேருந்து ஏதாவது ஒரு ஆக்ட் நம்ம எதிர்பார்க்கணும். அந்த ஆக்டை நம்ம நடந்து முடிஞ்சால் மட்டும்தான் நம்மளோட ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணி முடிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் அப்ளிகேஷன் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் அந்த இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை அவர்கிட்ட வந்து எந்த விதமான அப்ளிகேஷனும் தேவையில்லை, நம்ம மட்டுமே பண்ண வேண்டிய கான்ட்ராக்ட் அப்படின்னா நோ அப்ளிகேஷன். நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த டைம் அண்ட் பிளேஸில் ஃபுல்லாகவே நோ அப்ளிகேஷன். தட் மீன்ஸ் பணம் கொடுக்குறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு டைம் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் வேர் நோ டைம் இஸ் ஸ்பெசிஃபைட் அண்ட் நோ அப்ளிகேஷன். எந்த விதமான அப்ளிகேஷனும் தேவையில்லை, டைமும் எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா நீங்கள் எந்த டைமில் செய்யணுங்கிறது தான் கேள்வி. அவங்க ஒரே சிம்பிள் லைனில் சொல்லணும் அப்படின்னா ரீசனபிள் டைமில் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதான் செக்ஷன் 46.
ரீசனபிள் டைமுங்கிறது ஒரு கேஸுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஃபேக்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். பட் இப்போ பணம் வாங்குறது அப்படின்னா ஒரு 1 மந்த்துக்குள்ளே, இப்போ ஒரே ஹியூஜ் அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே வந்துட்டு முடிச்சிடணும். ஓகே, அடுத்தது வந்துட்டு டைம் அண்ட் பிளேஸ் வேர் டைம் இஸ் ஸ்பெசிஃபைட் அண்ட் நோ அப்ளிகேஷன். இந்த இடத்துல எந்த அப்ளிகேஷனும் தேவை கிடையாது, நம்மளாக தான் செய்யணும். பட் டைம் சொல்லியாச்சு, பிளேஸ் சொல்லலை. அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெலிவரி ஆஃப் த குட்ஸ்னு எடுத்துக்கலாமே. இப்போ ஏ வந்து பிக்கு குட்ஸு டெலிவரி பண்ணணும், ஆனால் வந்து டைம் சொல்லிட்டாங்க, இந்த டேட்டில் வந்து கொடுத்துருங்க அப்படின்னு. எந்த பிளேஸும் சொல்ல அப்படின்னா செக்ஷன் 47 என்ன சொல்லுது, ப்ராமிஸ் அவுட் டு பி பர்ஃபார்ம்டு. எந்த இடத்துல அந்த ப்ராமிஸ் கண்டிப்பாக செய்யப்படணுமோ அந்த இடத்துல நீங்கள் செய்யுங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குட்ஸ்லாம் டெலிவரி பண்ணணும் அப்படின்னா ஏதாவது குடோனு, வேர் ஹவுஸ் அப்படிங்கிற ப்ராமிஸியோட வேர் ஹவுஸ் இந்த மாதிரி இடத்துல தான் டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ அந்த தான் வந்துட்டு ப்ராமிஸ் அவுட் டு பி பர்ஃபார்ம்டு. எந்த இடத்துல கொடுத்தா கரெக்டாக இருக்குமோ அந்த இடத்துல நம்ம பண்ணி முடிக்கணும். அடுத்தது வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் மஸ்ட் பி அட் அ ப்ராப்பர் டைம் அண்ட் பிளேஸ். ஸோ ப்ராப்பர் டைம் அண்ட் பிளேஸ் எல்லாமே இருக்குது, பட் அப்ளிகேஷன் தேவைப்படுது. தட் மீன்ஸ் ப்ராமிஸிக்கிட்ட இருந்து ஏதோ ஒரு ஆக்ட் இருந்தால் தான் மட்டும்தான் வந்து நம்மளால் நம்ம ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் நம்மளோட கார் எக்ஸாம்பிள். ஓகே, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் டியூட்டியை யார்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ப்ராமிஸிக்கிட்ட கொடுக்குறாங்க. அப்ளிகேஷன் ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ப்ராப்பர் டைமும் அண்ட் பிளேஸும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸுங்கிற டியூட்டி யார்கிட்ட இருக்குது, ப்ராமிஸிக்கிட்ட தான் ஹோலாக இருக்குது. அவர் தான் வந்துட்டு இந்த இடத்துல நான் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பர் டைம் அண்ட் பிளேஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி அந்த டேட்டில் ப்ராமிஸை முடிக்கணும். ஓகே, பிளேஸ் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் வேர் நோ அப்ளிகேஷன் நோ பிளேஸ் இஸ் ஃபிக்ஸ்டு. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, எந்த பிளேஸும் ஃபிக்ஸடாக இல்லை. அப்போ அந்த மாதிரி இடத்துல நம்ம எந்த பிளேஸில் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் டெலிவரி ஆஃப் த குட்ஸ் பண்ணணும், பட் பி கிட்ட நிறையா குடோன்ஸ் இருக்குது, ஒரு 3 குடோன் இருக்குது அப்படின்னா நம்ம எந்த இடத்துல நம்ம கொண்டு போய் டெலிவரி பண்ணணும், ஏன்னா அந்த இடத்துல ஃபிக்ஸடான பிளேஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி இடத்துல என்ன சொல்லணும் அப்படின்னா செக்ஷன் 49 என்ன சொல்லுது, நம்மளே கொண்டு போய் ப்ராமிஸிக்கிட்ட கேட்கணும். த ப்ராமிஸ் ஆர் டு அப்ளை டு த ப்ராமிஸி டு அப்பாயிண்ட் அ ரீசனபிள் பிளேஸ். கரெக்டாக அந்த பிளேஸில் கொண்டு வந்து கொடுங்கன்னு ரீசனபிள் பிளேஸை வந்து சொல்கிறதுக்கு ப்ராமிஸிக்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறதான் செக்ஷன் 49. எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். அடுத்து வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் இன் மேனர் ஆர் அட் அ டைம் ஸ்பெசிஃபைடு. செக்ஷன் 50 ரொம்ப ஈஸி. அவங்களே வந்துட்டு ப்ராமிஸையே வந்துட்டு டைம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, எல்லாம் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ப்ரெஸ்கிரைப்டு மேனரில் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டைம் எதுவுமே சொல்லலை அப்படின்னா ரீசனபிள் டைம். ரெண்டாவது வந்துட்டு பிளேஸ் எதுவுமே சொல்லலை அப்படின்னா எந்த இடத்துல கண்டிப்பாக அந்த ப்ராமிஸ் செய்யணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அதை முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது அப்ளிகேஷன் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஃபுல்லாக அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே ப்ராமிஸி சைட்லேருந்து தான் வரணும். ஸோ எல்லா டியூட்டியுமே யார்கிட்ட தான் இருக்குது, ப்ராமிஸிக்கிட்ட தான் இருக்குங்கிறது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அடுத்தது வந்துட்டு ஃபிக்ஸட் பிளேஸ் இல்லை. ஸோ அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லனா நம்ம ப்ராமிஸிக்கிட்ட கேட்டு நம்ம ஒரு ரீசனபிள் பிளேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லணும். அடுத்தது வந்துட்டு எல்லாமே ஸ்பெசிஃபைடாக ப்ராமிஸியே சொல்லிட்டார் அப்படின்னா அந்த மேனர்லேயே செஞ்சு முடிச்சிடணும். அடுத்தது வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ். ஒரு ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்ன விதம் அப்படிங்கிறத அடுத்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் தட் மீன்ஸ் செட் ஆஃப் ப்ராமிசஸ். 2 சைடு இருந்தும் ப்ராமிஸ் தான் வரப்போகுது. தட் மீன்ஸ் ப்ராமிஸ்க்கு கன்சிடரேஷனாக இன்னொரு ப்ராமிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ப்ராமிசஸ் டு டெலிவரி குட்ஸ், பி ப்ராமிசஸ் டு பே ₹100. ஸோ 2 பக்கமே என்ன தான் இருக்குது, ப்ராமிஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் 51. Promise are not bound to perform unless reciprocal promise ready and willing to perform. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்துட்டு இந்த மாதிரி குட்ஸை டெலிவரி பண்ணுறதை ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, பி வந்துட்டு கரெக்டாக அந்த டெலிவரி டேட் அன்றைக்கி பே பண்ணுறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் அந்த ஃபுல் அமௌண்ட்டை பே பண்ணுறதுக்கு ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம குட்ஸை உடனே டெலிவரி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் ரெடி அண்ட் வில்லிங் டு பெர்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் இந்த சைடும் அதே மாதிரி தான். குட்ஸ் 100 kgs அப்படின்னா 100 kgsம் ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு உடனே பணம் கொடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ 2 சைடுமே என்ன சொல்கிறாங்க, ரெடி அண்ட் வில்லிங் ஆகிற வரைக்கும் உடனே வந்துட்டு ப்ராமிஸார் போய் அந்த இதை பெர்ஃபார்ம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்தது செக்ஷன் 52. ஆர்டர் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் எக்ஸ்ப்ரெஸ்லி ஃபிக்ஸ்ட் ஆர் நேச்சர் ஆஃப் த ட்ரான்சாக்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆர்டர் ஆஃப் ட்ரான்சாக்ஷனாக இது நடந்த பிறகு இது நடக்கும். அது வந்து எந்த மாதிரி டிபெண்ட்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ்லி ஃபிக்ஸ்டாக இருக்கும். தட் மீன்ஸ் ரிட்டன் டாக்குமெண்ட்லேயே ரிட்டனாக எழுதி வச்சுருப்பாங்க, நீங்கள் இதை பண்ணி முடிச்ச பிறகு நான் இது பண்ணுறேன் அப்படின்னு. அப்படி கான்ட்ராக்டில் இருக்குது அப்படின்னா ஸோ அதுபடி தான் நம்ம நடந்துக்கணும். இல்லை அப்படின்னா நேச்சர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் ரெக்வயர்டு. சம்டைம்ஸ் ட்ரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கே வந்துட்டு அடுத்தவங்களோட ஃபஸ்ட்டு இது தான் வந்துட்டு தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள்
நான் உங்களுக்கு லோன் தரேன், நீங்கள் எனக்கு செக்யூரிட்டிஸ், அதுக்கு ஏதாவது செக்யூரிட்டிஸ் கொடுத்தா நான் உங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க செக்யூரிட்டிஸ் கொடுத்த பிறகு தான் லோன் வந்துட்டு கிராண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு நேச்சர் ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸில் எப்படி வருது, லோன் தான் செக்யூரிட்டிஸ் தான் ஃபஸ்ட்டு வரணும், அதுக்கப்புறமா தான் லோன் வர முடியும். அடுத்தது செக்ஷன் 53. One party prevent the other, then the contract become voidable at the option of the party so prevented. சம்டைம்ஸ் இந்த மாதிரி யாராவது வந்துட்டு தன்னோட பெர்ஃபார்மன்ஸை செய்ய முன் வருவாங்க. ஸோ இன்னொரு பார்ட்டி அதை ப்ரிவெண்ட் பண்ணிருச்சு அப்படின்னா, தென் யார் அந்த மாதிரி ப்ரிவெண்ட் பண்ணப்பட்டாங்களோ, தட் மீன்ஸ் ஸ்டாப் பண்ணப்பட்டாங்களோ, அவங்க சைடு கான்ட்ராக்ட் என்ன ஆயிரும், வாய்டபுளாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பியோட காரை வந்து ரிப்பேர் பண்ணி தரதா சொல்லியிருக்காரு அப்படின்னா, பி காரே கொடுக்கல அப்படின்னா, தட் மீன்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஏ சைடு கான்ட்ராக்ட் என்னவாயிரும், வாய்டபுள் ஆயிரும். அவங்களுக்கு ஏதாவது லாஸ் ஏற்பட்டிருந்தாலும் அவங்க அது கம்பன்சேட் பண்ணிக்கிறதுக்கு கிளைம் பண்ணலாம். அடுத்தது வந்துட்டு செக்ஷன் 54, எஃபெக்ட் ஆஃப் டிஃபால்ட் விச் ஷுட் பி ஃபஸ்ட்டு பெர்ஃபார்ம்டு. நம்ம மொதல் பார்த்தோன்னா ஆர்டர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸில், அப்போ அந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் அப்போது இது நடக்கணும், இது அதுக்கப்புறம் டிபெண்ட்டாக வர்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போது ஃபஸ்ட்டு நடக்கிறத செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், இஃப் ப்ராமிசர் ஹூ ஹேஸ் டு பெர்ஃபார்ம் பிஃபோர் த அதர் பார்ட்டி அண்ட் ஹீ ஃபெயில்ஸ், தென் ஹீ கேன் நாட் ஆஸ்க் த அதர் பார்ட்டி ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் லயபிள் ஃபார் கம்பன்சேஷன் டு அதர். இப்போ வந்து செக்யூரிட்டிஸ் கொடுக்குறதா ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா தான் லோன் கிராண்ட் பண்ண முடியும். ஸோ செக்யூரிட்டிஸ் கொடுக்குற வரை எதுவுமே கொடுக்கல அப்படின்னா, நீங்கள் லோன் கொடுங்க அப்படின்னு நம்மளால் போய் அதர் பார்ட்டியை கேட்க முடியாது. ஸோ ஹி கேன் நாட் ஆஸ்க் த அதர் பார்ட்டி. அப்புறம் என்ன ஆகும், இந்த மாதிரி அவர் ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணதுக்கு ஏதாவது கம்பன்சேஷனால அவர் கிளைம் பண்ணிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அடுத்தது செக்ஷன் 55, time is fixed and the promisor not perform within the time limit, then the contract become voidable at the option of the promise. ஓகே, இப்போ நம்ம வந்து கான்ட்ராக்டில் டைமுங்கிற ஒரு எலமெண்ட்டாக சேர்க்க போகிறோம். ஸோ இந்த சம்டைம்ஸ் கான்ட்ராக்டில் வந்து டைம் ரொம்ப எசென்ஷியலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷேர் மார்க்கெட் ட்ரான்சாக்ஷன் கான்ட்ராக்ட்டு, கோல்டு, அந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு டைமுக்கு ஏற்ற மாதிரி அதோட வேல்யூஸ் மாறிக்கிட்டே இருக்கனால டைம் ரொம்ப எசென்ஷியல் எலமெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் விதின் த டைம் ஃபிக்ஸடாக ஒரு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதுக்குள்ளே நம்ம பே பண்ணல அப்படின்னா, தென் த கான்ட்ராக்ட் பிகம் வாய்டபிள். சம்டைம்ஸ் டைம் ஒரு எசென்ஷியல் எலமெண்ட்டாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், மார்ட்டேஜுக்கு விடுறது, வாடகை, மார்ட்டேஜ் அடகு வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம டைம் லிமிட்க்கு அடுத்தும் போய் வந்து நம்ம அதை மீட்டெடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இடத்துல ப்ராமிஸ் காண்ட் அவாய்ட் கான்ட்ராக்ட், நம்ம வந்து கான்ட்ராக்டை அந்த இடத்துல ஃபுல்லாக அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடத்துல டைமுங்கிற ஒரு எசென்ஷியல் எலமெண்ட்டே இல்லை. ஸோ அதை நம்ம பிரேக் பண்ணதுக்காண்டி நம்ம ஃபுல் கான்ட்ராக்டையும் அவாய்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்தது, ஆனால் அந்த சுச்சுவேஷன் நமக்கு ஒரே ஒரு பெனிஃபிட் இருக்குது, என்னது அப்படின்னா, கம்பன்சேஷன் நம்ம வந்துட்டு லாஸ்க்காண்டி நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, அக்செப்டன்ஸ் ஆஃப்டர் ஸ்பெசிஃபைட் டைம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கு. அந்த டைம் ரொம்ப எசென்ஷியல் தான். பட் அவங்க அதுக்கப்புறம் கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, தென் ஹீ கேன் நாட் கிளைம் கம்பன்சேஷன் வித்தவுட் நோட்டீஸ். கண்டிப்பாக அந்த டைமில் அவங்க என்ன கொடுத்துருக்கணும், நான் இதுக்கு அடுத்து வந்துட்டு ஓகே நீ இந்த மாதிரி டைமை வந்துட்டு மீறிட்ட, பட் இருந்தாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் வந்துட்டு நான் வந்து கம்பன்சேஷன் கிளைம் பண்ணுறேன் லாஸ்க்காண்டி அப்படிங்கிறதுக்கு இன்டென்ஷனோட ஒரு நோட்டீஸை வந்து நம்ம ப்ராமிஸாருக்கு கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் கம்பன்சேஷன் கிளைம் பண்ண முடியுமே தவிர, நம்ம ஒருவேளை எதுவுமே கொடுக்காம அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெசிஃபைட் டைமுக்கு அப்புறம் அக்செப்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் கம்பன்சேஷன் கிளைம் பண்ண முடியாது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு டைம் ரொம்ப எசென்ஷியல் எலிமெண்ட்டு, அதை பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் த கான்ட்ராக்ட் பிகம் வாய்டபிள். டைம் வந்து சில இடத்துல நாட் எசென்ஷியலாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல கான்ட்ராக்டை நம்மளால் அவாய்ட்லாம் பண்ண முடியாது, நம்ம ஜஸ்ட்டு கம்பன்சேஷன் மட்டும் கிளைம் பண்ண முடியும். மூணாவது பாயிண்டில் வந்துட்டு அக்செப்டன்ஸ் ஆஃப்டர் ஸ்பெசிஃபைட் டைமுக்கு அப்புறம் நம்ம அக்செப்ட் பண்ணுறது போது நம்மளால் கம்பன்சேஷன் கிளைம் பண்ண முடியாதுங்கிறது தான் நார்மல். பட் அந்த இடத்துல நம்ம ஏதாவது நோட்டீஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா தென் we can claim it. அடுத்தது செக்ஷன் 56, அக்ரிமெண்ட் டு டூ இம்பாசிபிள் ஆக்ட்ஸ். ஃபஸ்ட்டு இம்பாசிபிள், தட் மீன்ஸ் வாய்டு. இம்பாசிபிள் ஆக்ட்ஸ்னால என்னது, ஃபுல் அண்ட் ஃபுல்லி வாய்டு. இது வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வரலாம், ரெண்டு இதில் வரலாம். ஃபஸ்ட்டு இனிஷியல் இம்பாசிபிலிட்டி ஸ்டார்ட் பண்ணும் போதே அது வந்து வாய்டாக தான் இருக்கும். இல்லை அதெல்லாம் சப்சிக்வெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக அது இம்பாசிபிளாக மாறிடுச்சு, அந்த மாதிரி சுச்சுவேஷனும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் இம்பாசிபிலிட்டி அப்படின்னா
தென் த கான்ட்ராக்ட் wholly become void. இது வந்து சம்டைம்ஸ் வந்து இஃப் known to the parties, ரெண்டு பார்ட்டிஸ்க்குமே தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியன் ஓஷனை 1 வீக்கில் ஸ்விம் பண்ணும் அப்படின்னு ஏவும் பியும் கான்ட்ராக்ட் போட்டாங்க அப்படின்னா தென் இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது, முடியாத காரியம். ஸோ ரெண்டு பேருமே தெரிஞ்ச ஒரு இம்பாசிபிள் ஈவெண்ட்ஸ்க்கு கான்ட்ராக்ட் போடுறாங்க அப்படின்னா ஹோல் கான்ட்ராக்ட் பிகம்ஸ் void. இஃப் unknown to both, ரெண்டு பேருக்குமே தெரியாமல் சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு இம்பாசிபிள் ஈவெண்ட்ஸ்க்கு போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏ வந்துட்டு ஷிப்பில் வர குட்ஸை வந்துட்டு பிக்கு வந்து டெலிவரி பண்ணுறதா வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, பியும் அதை அக்செப்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பட் இவங்க கான்ட்ராக்ட் போடுறதுக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே வந்து ஷிப் வந்து ஃபுல்லாக வந்துட்டு கிராக் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரெண்டு பேர் கான்ட்ராக்ட் போடுற டேட்டில் சப்ஜெக்ட் மேட்டரே கிடையாதுங்கிறப்போ ரெண்டு பேருக்கு தெரியாது. ஸோ அப்போயுமே கான்ட்ராக்ட் void. இஃப் ப்ராமிஸர் ஒன்லி நோஸ், தட் மீன்ஸ் ப்ராமிஸருக்கு மட்டும் தெரியுது இந்த கான்ட்ராக்ட் இம்பாசிபிள்னு, ப்ராமிஸிக்கு தெரியல, தட் மீன்ஸ் அதர் பர்சனை சீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ப்ராமிஸ் என்டைட்டில்டு டு கம்பன்சேஷன் ஃபார் லாஸ், தட் மீன்ஸ் அந்த யாரை ஏமாற்றினாங்களோ அந்த ப்ராமிஸி வந்துட்டு என்னதுக்கு என்டைட்டில், ஹி கேன் கிளைம் த கம்பன்சேஷன். ஓகே, அடுத்தது சப்சிக்வெண்ட் இம்பாசிபிலிட்டி. சம்டைம்ஸ் வந்து ஒருத்தவங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கான்ட்ராக்ட் நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏவும் பியும் ஒரு கெமிக்கல் ட்ரேட் பண்ணுறதுக்காண்டி வந்துட்டு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கெமிக்கலை வந்து பேன் பண்ணிட்டாங்க இந்தியாவில் அப்படின்னா தென் சப்சிக்வெண்ட்டாக அந்த கான்ட்ராக்ட் இப்போ வந்து வாய்ட் ஆயிடுச்சு, இல்லீகல் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்மளால் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கான்ட்ராக்டை எப்போ டிக்ளேர் பண்ணாங்களோ அப்போ அது வாய்டாக மாறிடும். அடுத்தது வந்துட்டு செக்ஷன் 57. இதுவுமே ரொம்ப ஈஸி தான். ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் டு டூ சர்டைன் திங்ஸ் தட் ஆர் இல்லீகல், that are legal but some things are illegal. that means ஒரு பார்ட் மட்டும் லீகலாக இருக்குது, இன்னொரு பார்ட் வந்துட்டு இல்லீகலாக இருக்குது அப்படின்னா லீகல் பார்ட் மட்டும் வேலிட், இல்லீகல் பார்ட் வந்துட்டு void. செக்ஷன் 58 ஒரு பிரான்ச் மட்டும் இல்லீகலாக இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயுமே ஃபுல்லாக இல்லீகல் எப்போயுமே void தான், லீகல் பிரான்ச்சை மட்டும்தான் நம்மளால் என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். அடுத்தது வந்துட்டு section appropriation of the payment. Appropriation means cut off. ஃபார் எக்ஸாம்பிள், ஏ வந்து ஒரே கிரெடிட்டாருக்கு வந்துட்டு பணம் வாங்கிட்டே இருக்கார், பி கிட்டேருந்தே பணம் வாங்கிட்டே இருக்கார் அப்படின்னா ஒரு 1000, 2000, 3000 கண்டினியூஸாக வாங்கியிருக்காரு. ஸோ இப்போ அது திருப்பி பே பண்ணும்போது இந்த இதை வந்து நீங்கள் கட் ஆஃப் பண்ணிக்கோங்க, அடுத்தது வந்துட்டு 2000 வந்துட்டு ஃபுல்லாக முடிச்சு விடுங்க அப்படின்லாம் பேசுவாங்க. ஸோ அப்ரோப்ரியேஷன் ஆஃப் த பேமெண்ட் மீன்ஸ் கட் ஆஃப் ஆஃப் த பேமெண்ட்ஸ். இதை பற்றி தான் வந்துட்டு இந்த 3 செக்ஷனும் இருக்கும். அப்ளிகேஷன் ஆஃப் த பேமெண்ட் வேர் டெப்ட் டு பி டிஸ்சார்ஜ் இஸ் இண்டிகேட்டட். இதை வந்து யார் பண்ணலாம்னா 3 பேர் பண்ணலாம், டெப்டார், கிரெடிட்டார் இல்லை லா பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்ளிகேஷன், கடன் வந்து வாங்கினவரே வந்துட்டு இந்த டெப்டை வந்துட்டு கேன்சல் பண்ணிங்க, நான் ஃபஸ்ட்டு வாங்கின 1000 வந்துட்டு முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அப்ராப்ரியேட் பண்ணிட்டார் அப்படின்னா தென் இட் இஸ் இண்டிகேட்டட் பை த டெப்டாரே அது ஃபுல்லாக வந்துட்டு இண்டிகேட் பண்ணிட்டார். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டெப்டை நம்ம கேன்சல் பண்ணிகிட்டே வரணும். ரெண்டாவது செக்ஷன் 60ல் டெப்டார் எதுவுமே சொல்ல, சும்மா காசு கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கிரெடிட்டாரே என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த டெப்டை நம்ம வந்துட்டு கேன்சல் பண்ணிடுவோம். ஏன்னா இதுதான் வந்து அவருக்கு ஏதாவது வந்துட்டு சம்டைம்ஸ் தோணலாம், இது நம்மளால் வந்துட்டு திரும்ப ரீகலெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா அவரோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஆஃப் த பேமெண்ட் வேர் டெப்ட் டு பி டிஸ்சார்ஜ் இஸ் நாட் இண்டிகேட்டட் மீன்ஸ் கடன் வாங்கினவர் இருக்கார்ல, அவர் ஜஸ்ட்டு வந்து பணம் மட்டும் கொடுத்துட்டு போயிருக்காரு, எந்த டெப்ட்டுன்னு சொல்லவே இல்லை அப்படின்னா கிரெடிட்டாருக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு டெப்டை வந்து கேன்சல் பண்ணிடலாம் அக்கார்டிங் டு த லா. அடுத்தது வந்துட்டு அப்ளிகேஷன் வேர் நெய்தர் பார்ட்டி அப்ராப்ரியேட்ஸ், எந்த டெப்டை கேன்சல் பண்ணும் 2 பார்ட்டியுமே வந்துட்டு தெளிவாக எதுவுமே பண்ணலை அப்படின்னா தென் லா படி, தட் மீன்ஸ் ஆர்டர் ஆஃப் டைம், ஃபஸ்ட்டு வாங்கின டெப்டை வந்துட்டு நம்ம கேன்சல் பண்ணுவோம், அந்த மாதிரி ஆர்டர் ஆஃப் டைம் மூலயமா வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டே வருவாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு டெப்டாரே சொல்லிடுவார் செக்ஷன் 59. அடுத்தது வந்துட்டு கிரெடிட்டார் தனக்கு ஏற்ற மாதிரி கேன்சல் பண்ணுவார் செக்ஷன் 60. கடைசி வந்துட்டு 2 பேருமே இல்லைனா லா மூலியமா, தட் மீன்ஸ் ஆர்டர் ஆஃப் டைம் மூலயமா அந்த மாதிரி சுச்சுவேஷன் மூலயமா வந்துட்டு கேன்சல்ஸை வந்து பண்ணிட்டு வருவாங்க. கான்ட்ராக்ட் விச் நீட் நாட் டு பி பர்ஃபார்ம்டு, இதில் ஒரு 5 கான்ட்ராக்ட்ஸ் வரும். இந்த கான்ட்ராக்ட்ஸ்லாம் வந்துட்டு இந்த சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பெர்ஃபார்ம் பண்ண தேவை கிடையாது. ஃபஸ்ட்டு வந்துட்டு செக்ஷன் 62 எஃபெக்ட் ஆஃப் நோவேஷன், ரெசஷன், ஆல்ட்ரேஷன். ஃபஸ்ட்டு நோவேஷன்னா சிம்பிள் வேர்டில் சப்ஸ்டிடியூட்டிங், தட் மீன்ஸ் ஒரு கான்ட்ராக்ட் இருந்த இடத்துல சில சேஞ்சஸ் பண்ணி இன்னொரு புது கான்ட்ராக்டை கொண்டு வரது, தட்ஸ் கால் சப்ஸ்டிடியூட்டிங். அடுத்தது ரெசஷன் தான் நம்ம ஃபஸ்ட்லேருந்தே படிச்சுட்ருக்கோம், புட் அன் எண்ட் டு த கான்ட்ராக்ட்.
அடுத்தது ஆல்ட்ரேஷன்னா சேஞ்சஸ், சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் சில சேஞ்சஸ் கொண்டு வரது. ஃபஸ்ட்டு நொவேஷன். இந்த மாதிரி நொவேஷன், ரெசஷன், ஆல்ட்ரேஷன் இந்த 3 இது பண்ணுறதுக்குமே ரொம்ப முக்கியமானது மியூச்சுவல் அக்ரிமெண்ட், மியூச்சுவல் கன்சென்ட் ஆஃப் ஆல் த பார்ட்டிஸுங்கிறது ஃபுல்லாக எசென்ஷியல். அடுத்தது வந்துட்டு செக்ஷன் 63 waive or remit the performance. that means ப்ராமிஸியே வந்துட்டு 5000 கொடுக்க வேண்டிய இடத்துல எனக்கு 2000 போதும், அதுவே நான் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் ரெமிஷன். தட் மீன்ஸ் அவரே வந்துட்டு என்ன பண்ணுறாரு, தன்னோட ரைட்டை கேவ் அப் பண்ணுறாரு. தட் இஸ் கால்டு வெய்வ்னா கேவ் அப், ரைட்ஸை வந்து கேவ் அப் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனும் வரும். அப்போ நம்ம 5000 கொடுக்க வேண்டிய இடத்துல 2000 கொடுத்தாலே என்ன ஆகும், கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி கான்ட்ராக்டை அதுக்கடுத்து நம்ம பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அதுவும் எண்ட் ஆயிரும். அடுத்தது செக்ஷன் 64 ரீஸ்டோரேஷன் ஆஃப் த பெனிஃபிட் அண்டர் வாய்டபிள் கான்ட்ராக்ட். எப்போ ஒரு கான்ட்ராக்ட் வாய்டபிள்னு டிக்ளேர் ஆகிடுச்சோ அப்போயே நம்ம பெனிஃபிட் எல்லாம் திரும்ப கொடுத்துடணும், அந்த கான்ட்ராக்ட் அதுக்கடுத்து ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணி முடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்த செக்ஷன் 65 வாய்ட் அக்ரிமெண்ட்ஸ். வாய்ட்னாலே வந்துட்டு ஃபுல்லாக நம்மளால் என்ஃபோர்ஸே பண்ண முடியாத அக்ரிமெண்ட்ஸ். ஸோ அதுவுமே வந்துட்டு நம்ம ஏதாவது ரெஜிஸ்டர் பெனிஃபிட்ஸ் எதாவது வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதை திரும்ப கொடுத்துடணும். அடுத்து நமக்கு ஏதாவது லாஸ் ஏற்பட்டுச்சுனாலும் நம்ம கிளைம் பண்ணி வாங்கியிருக்கணும். இது நமக்கு நார்மலாக தெரியும். இந்த மாதிரி கான்ட்ராக்ட்ஸ் டிக்ளேர் பண்ண பிறகு கூட நம்ம ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிறது தான் இந்த பாயிண்ட். செக்ஷன் 66 கம்யூனிகேஷன் ஆஃப் ரெசிஷன்ஸ். நம்ம ஏதாவது ஒரு கான்ட்ராக்டை எண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பர்லி கம்யூனிகேட் பண்ணியிருக்கணும். எந்த வேலைன்னா நம்ம ஆஃபர் படித்தோம்ல, ஸோ அதே வேலை தான் இந்த ரெசிஷனோட இதுவுமே இருக்கும், கம்யூனிகேஷனுமே. அடுத்தது செக்ஷன் 67 நெக்லெக்ட் ஆஃப் த ப்ராமிசி. தட் மீன்ஸ் ப்ராமிஸார் தன்னோட இதை வந்துட்டு வில்லிங்காக பெர்ஃபார்ம் பண்ணி இருக்காங்க, ப்ராமிஸி அதை ஃபுல்லாக நெக்லெக்ட் பண்ணுறாங்க, ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் ஏ வந்து பியோட ரூமை பெயிண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா பியோட ரூம்குள்ளே ஏவை விடலை அப்படின்னா தென் ஏவால் எப்படி அந்த கான்ட்ராக்டை பெர்ஃபார்ம் பண்ண முடியும்? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையுமே எப்போ ப்ராமிஸையே நெக்லெக்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இதுலேயுமே வந்துட்டு ப்ராமிஸார் என்ன பண்ணலாம், அந்த கான்ட்ராக்டை எண்ட் பண்ணிடலாம், அதையும் நீ பெர்ஃபார்ம் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஓகே, லாஸ்ட்டு வந்து டிஸ்சார்ஜ் ஆஃப் த கான்ட்ராக்ட். இப்போ நம்ம எல்லாம் பார்த்தது தான் வந்துட்டு கடைசியாக கொடுத்துருப்பாங்க எந்த விதத்துலலாம் கான்ட்ராக்ட் எண்ட் ஆகும், டிஸ்சார்ஜ் ஆகுங்கிறது. ஃபஸ்ட்டு டிஸ்சார்ஜ் பை பெர்ஃபார்மன்ஸ், ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ், இல்லை அட்டம்ப்டட் பெர்ஃபார்மன்ஸ், ஏதாவது ஒரு அட்டம்ப்ட் எடுத்திருக்காங்க பட் இன்னும் பண்ணி முடிக்கலன்னா அதுவுமே வந்துட்டு ஒரு வகையில் பெர்ஃபார்மன்ஸ் தான், அந்த இடத்துலையுமே வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆயிரும். இல்லை டிஸ்சார்ஜ் பை மியூச்சுவல் அக்ரிமெண்ட், நம்ம பார்த்த நொவேஷன், ரெசிஷன், ரெமிஷன்ஸ், ஸோ அதுவுமே மியூச்சுவல் அக்ரிமெண்ட் மூலியமாக தான் கண்டிப்பாக நடக்கப்படும். ஸோ அந்த மாதிரி இடத்துல ஏதாவது டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் கான்ட்ராக்ட் எண்ட் ஆயிரும். நொவேஷன் மூலியமாக நடக்கணும், ரெசிஷன் மூலியமாக நடக்கணும்னு டிக்ளேர் பண்ணிட்டாலுமே கான்ட்ராக்ட் எண்ட் ஆயிரும். அடுத்தது டிஸ்சார்ஜ் பை இம்போசிபிலிட்டி ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸ். வாய்டு கான்ட்ராக்ட்ஸ் இதுக்கு அடுத்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ண அவசியம் இல்லை, டிஸ்சார்ஜ் ஆயிரும். இல்லை டிஸ்சார்ஜ் பை ஆப்ரேஷன் ஆஃப் லாவே ஒரு கான்ட்ராக்ட் எண்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுவுமே டிஸ்சார்ஜ் ஆயிரும். டிஸ்சார்ஜ் பை ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்டில் ஏதாவது ஒரு கண்டிஷனை ப்ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுக்கடுத்து வர ஃபுல் சாப்டர்ஸுமே ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்டை பற்றி தான். அடுத்தது வந்துட்டு ப்ராமிசி வெய்வ் ஆர் ரெமிஷன்ஸ். தட் மீன்ஸ் 5000 கொடுக்க வேண்டிய இடத்துல 3000 எனக்கு ஓகே ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலுமே கான்ட்ராக்ட் அந்த இடத்துல எண்ட் ஆயிரும். அடுத்தது ப்ராமிசி நெக்லெக்ட் பெர்ஃபார்மன்ஸ். ப்ராமிஸையே வந்துட்டு நீ பண்ணாத அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்பையும் வந்துட்டு கான்ட்ராக்ட் எண்ட் ஆயிரும். நம்ம இந்த டிஸ்சார்ஜ் ஆஃப் த கான்ட்ராக்ட்லேருந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஷின் வேணால் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே.